நான் இப்ப வந்து வெற்றி வெற்றி பெறுவது எப்படின்ற டாபிக் எடுத்திருக்கேன், புக் எடுத்திருக்கேன். இந்த ஆத்தர் நேம் வந்து நெல்லை கவிநேசன். இந்த ஆத்தரோட ஹிஸ்டரி சொல்றேன். இவர் பேர் வந்து நாராயணராஜன். எம்பிஏ பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இவர் தஞ்சாவூர்ல ஆதித்தனர் பல்கலைக்கழகத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த புக்ல வந்து ஃபுல்லாவே ஸ்டோரியா தான் இருக்கு. ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு ஸ்டோரியா தான் கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் இது வேணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நர்மதா. நான் இங்க டீச்சரா ஒர்க் பண்றேன். இப்ப வந்து நான் எடுத்திருக்க புக்கோட பேர் வந்து வெற்றி பெறுவது எப்படி. இது நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே தேவைப்பட ஒன்றுதான். அதனாலதான் அந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். இந்த ஆத்தர் பத்தி நான் சொல்றேன். இவர் வந்து நாராயணராஜன் இவரோட பேரு. இவரை வந்து எல்லாருமே நெல்லை கவிநேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்காரு. இவர் ஆதித்தனர் பல்கலைக்கழகத்துல திருச்செந்தூர்ல ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஒரு 56 புக் எழுதியிருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த வெற்றி பெறுவது எப்படி அப்படின்ற டாபிக். அந்த புக்கு இதுல வந்து 19 டாபிக் வருது. இதுல ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி எல்லாமே நல்லாதான் இருக்கு. நான் ஒவ்வொரு ஸ்டோரியும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து படித்தால் மட்டும் போதுமா. இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான். இதுல வந்து நண்பனா எதிரியா அப்படின்ற இந்த டாபிக்ல ஒரு டாபிக். ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல வந்து ஒரு விவசாயி ஒருத்தர் இருப்பாரு, ஒரு வேட்டைக்காரர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த வேட்டைக்காரர் வந்து எப்பவுமே வெளியில அந்த அந்த வேட்டையாடுறதுக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒரு நாயை எப்பவுமே வீட்டுல வச்சு வளர்ப்பாரு. அது பெரிய நாயா இருக்கும். அந்த நாய் வந்து தேவையில்லாத எல்லா பொருளையுமே சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா விவசாயி வந்து நிறைய ஆடு மாடு அந்த பயிருக்கு தேவையான விதைகள் அது மாதிரிலாம் வச்சிருப்பாரு. இந்த விவசாயி வந்து டெய்லி அதை வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது இந்த நாய் வந்து டெய்லி அதை சாப்பிட்டுட்டு அந்த ஆடையும் மாடையெல்லாம் கடிச்சிட்டு போயிடும். அந்த விவசாயி போய் கேட்பாரு, இந்த மாதிரி உங்க ஆடு வந்து உங்களோட நாய் வந்து டெய்லியுமே இங்க வந்து சாப்பிட்டு போயிடுது, நீங்க கொஞ்சம் கட்டி போட்டு வளர்க்கலாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. நாய்னா கடிக்கத்தான் செய்யும், நீங்க உங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடுதான் நீங்க பாதுகாப்பா வச்சுக்கணும், என்னாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இவரு டெய்லியுமே இதே மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஊர் தலைவர்கிட்ட போய் சொல்லுவாரு. தலைவர்கிட்ட சொன்ன உடனே சரி நான் கேட்கிறேன்ப்பா, அவங்களுக்கு அபராதம்லாம் நான் போடுறேன், உங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் அதை எப்படி சேஃப்டி பண்ணி வச்சுக்க முடியுமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ஊர் தலைவர் போய் சொன்னாலும் அந்த வேட்டைக்காரர் கேட்கவே மாட்டாரு. அப்ப அந்த ஊர் தலைவர் வந்து திருப்பி அந்த விவசாயிகிட்டே சொல்லுவார், நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், நீ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்வாரு. சரி சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட நிறைய அழகான ஆட்டுக்குட்டிகள்லாம் இருக்கும்ல, அந்த 2 ஆட்டுக்குட்டியை வந்து அவங்க வீட்டுல 2 பசங்க இருப்பாங்க, அந்த பசங்க கிட்ட கொடுங்க, அந்த கொடுத்தீங்கன்னா பாருங்க அதுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி இதுக்கு ஏதோ சொல்றாரு, சரி நம்மளுக்கு செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, இவரும் அந்த 2 ஆட்டுக்குட்டியை அழகான ஆட்டுக்குட்டியை அந்த 2 பசங்களுக்கு கொடுப்பாரு. அந்த பசங்களும் அந்த ஆட்டுக்குட்டியை அவ்வளவு அழகா வளர்த்து செம்மையா வச்சிருக்கும். அந்த வேட்டைக்கார நாய் வந்து அந்த வீட்டுல இருக்க ஆட்டுக்குட்டியே கடிக்க வரும்போது அந்த வேட்டைக்காரருக்கு வந்து கோபம் வந்துடும். நம்ம வீட்டுல வளர்க்குற ஆட்டையே இது கடிக்க வருது, நம்ம எப்படியாவது கட்டி போட்டுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வேட்டை நாயை கட்டி போட்டுட்டு அது வீட்டுல இருக்கிற நாயும் நல்லா படிப்பான், ஆட்டுக்குட்டியும் நல்லா சேஃப்டியா வளரும், எதிர் வீட்டுல இருக்கிற விவசாயி வீட்டுல இருக்கிற ஆடுங்களும் எந்த பாதிப்பும் இல்லாம சேஃப்டியா வளர்ந்துட்டே வரும். திருப்பி போய் ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொல்லுவாரு, ஆமா நீங்க சொன்ன ஐடியா கரெக்டா தான் இருக்கு, நான் அன்னைக்கு அவர்கிட்ட சண்டை போட்டிருந்தா இன்னைக்கு வந்து எனக்கு அவரா இருக்க மாட்டாரு, அது இல்லாம எங்க 2 பேருக்குள்ள விரோதமும் வளர்ந்துருக்கும். ஆனா நீங்க சொன்ன ஐடியாவால எனக்கு 2 ஆட்டுக்குட்டி போனதால எல்லா ஆட்டுக்குட்டியும் சேஃப்டியா இருக்கு, அது இல்லாம நானும் அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டா ஆயிட்டோம். இப்ப அவரு வந்து காட்டுக்கு போயிட்டு அவரு வேட்டையாடுற பொருள் எல்லாமே எனக்கு கொடுக்குறாரு, நானும் என் விவசாயத்தில் விளைஞ்சி வர பொருள் எல்லாமே அவருக்கு கொடுக்குறேன். அதனால நாங்க எதிரியா இருந்த நாங்களே இப்ப நண்பரா மாறிட்டோம், அது காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த டாபிக்ல இருந்து என்ன புரியுதுன்னா, அந்த தலைவர் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் படிக்கவே இல்லை, ஆனா ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் சொன்னாரு. இந்த விவசாயியும் அவரும் படிச்சது இல்லை, ஆனா அவர் சொல்றதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குன்னு கேட்டுட்டு அதை அவர் ஃபாலோ பண்ணாரு. இதனாலயே நம்ம ஒருத்தர்கிட்ட அதிகமா தப்பா பேசுறதுக்கு பதிலா அவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயத்த சொன்னா அவங்களே நம்மளுக்கு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ஒரு ஸ்டோரி. செகண்ட் டாபிக் வந்து திறமைகளை வளர்ப்போம் அப்படின்ற டாபிக் தான். இதுக்கும் ஒரு ஸ்டோரி தான் சொல்லியிருக்காரு அவரு.
இந்த நாட்டுக்கு வந்து துருக்கி நாட்டோட கதை இது. துருக்கி நாட்டுல வந்து ஒரு நெசவாளி இருப்பாரு. அந்த நாட்டிலேயே ஒரு மன்னரும் இருப்பாரு. நெசவாளி வந்து அவரு காட்டு பக்கமா தான் அவர் வீடு இருக்கும். அங்கதான் அவர் நெசவு தொழில் செஞ்சுட்டு இருப்பாரு. அந்த நாட்டோட மன்னர் என்ன பண்ணுவாரு, அந்த காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக நைட்ல போவாரு. ஒரு நாள் நைட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த காட்டுல இருந்து ரிட்டர்ன் வரவே முடியல. அதனால அந்த காட்டுக்குள்ளேயே தங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. எங்குமே பார்த்தா எதுவுமே தங்கறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடமே கிடைக்கவே இல்ல. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் தூரம் வரும்போது தான் ஒரு வீடு தெரிஞ்சிச்சு. அந்த வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெசவாளியோட வீடுதான். அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் நைட் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அந்த வீட்டுல இருக்கவங்க நீங்க யாரு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்கவே இல்ல. சரி ஓகே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தங்குறதுக்கான வசதிகளும் அவங்கள விட மேலான வசதியை இவருக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. செஞ்சு கொடுத்து தங்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் வந்து விடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் செய்யறாங்க. இவரும் நெசவு தொழில் பண்ணிட்டே இருக்காரு. நெசவு தொழில் பண்ணும்போது இந்த மன்னர் எழுந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு வரும்போது அவரோட இடது கையில வந்து ஒரு கயிறுத்த கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குப்பா இந்த இடது கையில ஒரு கயிறு கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஒய்ஃப் வந்து வெளில வேலைக்கு போயிருக்காங்க. குழந்தை நான் தான் தொட்டில தூங்குறா, நான் தான் பாத்துக்கணும். நான் நெசவு தொழில் பார்த்துட்டு எழுந்து போய் ஊஞ்சல் ஆட்ட முடியாது அப்படின்றதால நான் அந்த கயிறு வச்சு ஆட்டிப்பேன். அதனால வந்து நான் என் இடது கையில இந்த கயிறை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் வந்து அவரோட வந்து இடுப்புல வந்து ஒரு மணி மாதிரி இருக்கும். இந்த வடிவேல்ல ஒரு படத்துல மணி கட்டியிருப்பாருல்ல, அந்த மாதிரி ஒரு மணி கட்டி வச்சிருப்பாரு. எதுக்கு இந்த மாதிரி மணி எல்லாம் நீ கட்டி வச்சிருக்க அப்படின்னு சொன்ன உடனே, எங்க வீட்டுல வந்து நிறைய எலி தொல்லை இருக்கு. ஆனா எங்க வீட்டுல வந்து சிறியதானியங்களும் நிறைய வச்சிருக்காங்க. அதனால வந்து நான் அந்த சவுண்ட் கேட்டா அந்த எலி எல்லாம் அங்க இருக்காது. எங்க வீட்டுல இருக்க பொருளும் சேஃப்டியா இருக்கும். அதனாலதான் நான் வந்து இந்த சிறுதானியங்கள்ல அந்த மணியை கட்டியிருக்கேன் அப்படின்னு. சரி இதுக்கு எதுக்கு நீண்ட ஒரு கொம்பியும் கையில வச்சிருக்கியப்பா அது எதுக்குப்பா அப்படின்னு கேட்பாரு. வெளியில எங்க ஒய்ஃப் வந்து வத்தல் காய போட்டிருக்காங்க. அந்த வத்தலை வந்து அதிகமா காக்காலாம் சாப்பிட்டு போயிடுது. அந்த காக்காலாம் திறத்துக்கு நான் அடிக்கடிக்கு எந்திரிச்சு போக முடியாது இல்ல. அதனாலதான் வந்து நான் அந்த கொம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி இதெல்லாம் ஓகே தான். கூடவே இது ஒரு வாய்ஸ் குத்திட்டே இருக்கே அது என்ன வாய்ஸ் அப்படின்றாரு. வெளியில 4-5 பசங்க விளையாடுறாங்கல்ல, அந்த பசங்களுக்கு வந்து நான் பாடம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அந்த பசங்களை நீ உள்ள கூப்பிட்டு வச்சு பாடம் சொல்லி தர வேண்டியதானே, ஏன் வெளியில வச்சு பாடம் சொல்லி தர அப்படின்னு கேக்குறாரு. உள்ள கூப்பிட்டு வச்சு செஞ்சா வெளியில இருக்கிற மணல் சரிஞ்சு போயிருக்குல்ல, அந்த மணல்லாம் யார் மேல தூக்கி விடுவாங்க, ஏத்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அந்த பசங்க நான் சொல்ற பாடத்தையும் கேட்பாங்க. என்னோட மணல் கீழே சரியாம தள்ளியும் விடுவாங்க. அப்ப எனக்கு 2 வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிடும் அப்படின்னாரு. சரி அது இல்லாம நீ என்னப்பா தனியா ஒண்ணு படிச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு. எங்க ஒய்ஃப் வந்து துருக்கி அவங்க வந்து ஆஹ் அவங்க வந்து கிரேக்கர்கள். அவங்க வந்து கிரேக்க மொழியில தான் பேசுவாங்க. ஆனா எனக்கு கிரேக்கம் தெரியாது. அதனால எனக்கு டெய்லி ஒரு 5 வார்த்தையை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அந்த 5 வார்த்தையை நான் கத்துப்பேன். அதனால வந்து அதையும் நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருப்பேன். இன்னும் ஒரு ஆளா இருக்க நீ, உன்னால எப்படி இத்தனை செய்ய முடியுது அப்படின்னு சொல்றாரு. நான் ஒரு ஆளா இருந்தா என்ன, எனக்கு திறமை நிறைய இருக்கு. அதனால நான் நிறைய விஷயத்த கத்துக்கிறேன். அதனால என்னால எல்லாமே செய்ய முடியும். உங்களுக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்கும். நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் நம்ம திறமை நம்ம கிட்டதான் இருக்கு. அத வந்து நம்மளால முடியல, நம்மளால செய்ய முடியாது, டைமிங் இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லாம நம்ம திறமைய நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டாபிக் முடியுது. தேவையற்ற ஒப்பீடு. இதுவும் ஒரு ஸ்டோரி தான். இதுக்கு வந்து ஒரு மன்னர் இருப்பாரு. அவருக்கு வந்து எல்லாமே இருக்கும். இந்த மன்னர்னாவே எல்லாமே இருக்கும்ல. ஆனாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். நான் இந்த எப்படி இருக்கேன், ஆனா அந்த மன்னர் நல்லாவே வச்சிருக்காரு. ஆனா நான் நல்லா தான் செய்யறேன். என் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க, அந்த மன்னர் நல்லா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் தேவையில்லாம அவருக்குள்ளேயே ஒரு சிம்பத்தி இருந்துட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்குள்ள என்னால தீர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்பாரு. சரி வா நான் உன்னை வந்து ஒரு குரு கிட்ட கூப்பிட்டு போறேன். அவர் வந்து உனக்கு ஒரு தீர்வு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுவாரு. அவர் குரு கிட்ட கூப்பிட்டு போன உடனே அது வந்து அந்த ஒரு ஆசிரமத்துல வந்து குருவை பார்க்கறதுனா எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் வந்து குருவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணுப்பா, நான் இவங்களெல்லாம் பார்த்துட்டு வந்து உனக்கான தீர்வை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து போயிடுவாரு உள்ள. இவரும் வெயிட் பண்ணி பார்ப்பாரு. வெயிட் பண்ணி அந்த ஆசிரமத்தெல்லாம் சுத்தி பார்ப்பாரு. எல்லாமே பார்ப்பாரு. ஆனாலும் அவருக்கு அப்பயும் அந்த ஏற்றத்தாழ்வு அந்த தேவையற்ற ஒப்பீடு இருந்துட்டே இருக்கும். அப்ப வந்து எல்லாரும் போயிட்டு உடனே அப்போ அந்த முனிவர் வருவாரு. முனிவர் வந்து உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு.
எனக்கு வந்து நான் எல்லாமே செய்யறேன். ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு வந்து அவங்கள மாதிரி என்னால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன் அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து சரி நீ வா என் ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டு போவாரு. ரூமுக்கு கூட்டு போனா அது ஒரு பௌர்ணமி நைட்டு. பௌர்ணமி நைட்னாவே வானம் செம்மையா சூப்பரா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இந்த ஜன்னல் வழியா பாரு எப்படி இருக்கு அந்த வானம் பாரு அப்படின்னு. இந்த ஜன்னல் வழியா பார்த்தா அந்த வானம் அழகா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு. இதுக்கும் நான் கேட்கிற கேள்விக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு. நீ வெயிட் பண்ணு, இப்போதைக்கு இந்த வானத்தை மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுத்து தூங்கிடுவாரு. அடுத்த நாள் காலையில வரும். வந்த உடனே சூரியன் வருவாரு. சூரியன் வந்த உடனே இப்ப எப்படி இருக்கு இந்த வானம் பாரு அப்படின்னு. இந்த வானம் இப்ப வெளிச்சமா, எல்லாருக்குமே இது வெளிச்சம் தர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நைட்டு பார்த்த வானத்துக்கும் இப்ப பாக்குற வானத்துக்கும் எதனா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு. நைட்டு பார்க்கும்போது வானம் அழகா தான் இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது சூரியன் வந்தும் வானம் அழகா தான் இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஆனா ஒரு நாளும் சூரியனும் சந்திரனும் அதோட அது ஒப்பிட்டு பார்த்திருக்கா? சந்திரன் வரலாம் நம்மளால குளிர் ஒரு மாதிரி சூட்டோடவும் இருக்க முடியாது சூரியனோட கதிரால. ஆனா சூரியனே சந்திரனே இருந்தாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு விடியாது. பயிர்கள் செடிகள் நம்மளால ஒழுங்கா இருக்க முடியாது. அதனாலதான் வந்து ஒண்ணுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும், இன்னொன்னுக்கு இன்னொரு தனித்திறமை இருக்கும். அந்த திறமையை இதோட வந்து ஒப்பிடக்கூடாது. நம்மளோட தனித்திறமை எதையோ அதோட மட்டும் தான் நம்ம ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. இதுல இருந்தே புரிஞ்சிருக்கோம், மத்தவங்கள கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. நம்மளோட திறமை எது இருக்கோ அதை நம்ம நல்லா டெவலப் பண்ணினாவே நம்மளுக்கு வந்து அந்த தேவையில்லாத ஒப்பீட்டு தன்மை போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வேகமா போறீங்க. உதவி கேட்கலாமா? உதவி கேட்கலாமா அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே கிடைக்கும். ஆனா நிறைய பேர் வந்து அதை கேட்கறதுக்கு தயங்குவாங்க. நிறைய பேர் கேட்டுருவாங்க. நான் எல்லாம் நிறைய ஹெல்ப் கேட்கிற ஆள் தான். தெரியலன்னா ஃப்ராங்கா போய் கேட்டுருவேன், எனக்கு தெரியல சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி கேட்கறது பெஸ்ட்ன்ட்டு இது பார்த்துதான் தெரிஞ்சிச்சு எனக்கும். ஒரு அப்பா ஒரு பையன் வந்து காட்டு வழியா போயிட்டே இருப்பாங்க. காட்டு வழியா போகும்போது வந்து ஒரு பெரிய மரக்கிளை வந்து விழுந்துட்டு இருக்கும். மரக்கிளை விழுந்த உடனே அவங்க அப்பா கிட்ட அந்த பையன் சொல்லுவான், அப்பா இந்த தலை விழுந்திருக்கேன், நான் தள்ளி விடவா? தள்ளி விட்ட உடனே நம்ம போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரிப்பா, நீ போய் தள்ளி விடு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அவர் தள்ளி பார்ப்பாரு, அந்த பையன் அவரால் தள்ளவே முடியாது. என்னப்பா இது, நான் தள்ளுறேன் தள்ளவே முடியலையே அப்படின்னு சொல்லுவாரு. உன்னோட முழு திறமையும் அதுல வெளிப்படுத்தி உன்னால தள்ள முடியும் அவங்க அப்பா திருப்பியும் சொல்லுவாரு. அப்பா நான் என்னோட முழு திறமையும் வெளிப்படுத்தினேன், ஆனா என்னால தள்ளவே முடியலையேப்பா, நான் என்னதான்ப்பா பண்றது அப்படின்னு கேட்பாரு. நீ இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடு அப்படின்னு. திருப்பியுமே அவர் ட்ரை பண்ணி பார்ப்பாரு, அவரால் தள்ளவே முடியாது. சரி திருப்பி என்ன பண்ணுவாரு, திருப்பியும் தள்ளி பண்ணி பார்ப்பாரு, ஒண்ணுமே முடியவே முடியாது. திருப்பி அவங்க அப்பா கிட்ட போய் கேட்பாரு, அப்பா நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் திருப்பி திருப்பி தள்ளுறேன், ஆனா என்னால தள்ளவே முடியல, இப்ப நான் என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாரு. நான் திருப்பியும் சொல்றேன், நீ உன்னோட முழு திறமையை போடுன்ட்டு, ஆனா நீ அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லையே, அப்ப எப்படி உன்னால தள்ள முடியும் அப்படின்னு கேட்பாரு. அப்பதான் அவங்க பையனுக்கு அப்பயும் அவங்க பையனுக்கு புரியவே புரியாது. சரி நான் என்னதான்ப்பா பண்ணட்டும் அப்படின்னு கேட்பாரு. முழு திறமைனா உன்னோட உடலால மட்டும் கிடையாது, உன்னோட மனதாலையும் நீ போடணும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு இப்பயும் புரியவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லுவாரு. நீ உன்னால முடியாதுன்னு தெரியுது, அப்ப நீ என்ன பண்ணணும், மத்தவங்க ஹெல்ப் கூப்பிடணுமா வேணாமா? பக்கத்துல இருக்கிறது நான் மட்டும்தான், என்னோட ஹெல்ப் நீ கேட்கலாமா வேண்டாமா? நீ கேட்காம நீ பாட்டுக்கு செஞ்சுட்டு இருந்தா அது எப்படி தள்ள முடியும்? முழு திறமைனா உன்னோட ஹெல்ப், உன்னால முடியலன்னா மத்தவங்க ஹெல்ப் கேட்கறதும் ஒரு திறமைக்கான ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லுவாரு. சரின்னு அப்புறமா என்ன பண்ணுவாங்க, அப்பாவும் பையனும் சேர்த்து அந்த கட்டையை புஷ் பண்ண உடனே அந்த கிளை தள்ளி போயிடும். அப்புறமா வழி கிடைக்கும். அப்பதான் அவங்க அப்பா சொல்லுவாரு, இப்பதான் தெரியுதா நம்மளுக்கு எப்போ நம்மளால முடியலையோ, மத்தவங்களால அந்த உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்ப போய் அந்த அந்த தயக்கமே இல்லாம அந்த உதவி கேட்டா தப்பே கிடையாது. அதை வந்து நம்ம தப்பாவும் நினைக்க கூடாது. நம்ம அவங்க கிட்ட கேட்கிறோமே, அவங்க நம்மள என்ன தப்பா எடுத்துப்பாங்களோன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களால முடிஞ்சா அவங்க செய்வாங்க, முடியலையா அதுக்காக அவங்க மேல நம்ம கோபமா படக்கூடாது. ஏன்னா அவங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்ம ஹெல்ப் பண்றதும் ஹெல்ப் பண்ணாம இருக்கிறதும். ஆனா நம்மளோட திறமை என்னன்னா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது. கேட்டு அவங்களால செய்ய முடியலன்னா அந்த உதவி யாரால செய்ய முடியுமோ அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறது தான் வந்து இதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அப்பா. வெற்றி பயணம். இது வந்து இது வந்து டைமுக்கான ஒரு ஸ்டோரி தான். ஒருத்தர் வந்து ஒரு புக் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக் அவருக்கு புக்குனாவே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரிதான் ஒரு புக் ஸ்டாலுக்கு போய் ஒரு புக் எடுக்கலான்னு போவாரு. அந்த புக்கோட விலை கேட்டா $1 அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புக் ஸ்டாலோட ஷாப்பர்.
சேல் பண்றவரு. அவர் இல்ல, ஐயோ எனக்கு இந்த புக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற விலை எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த விலைலாம் என்னால குடுத்து வாங்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இல்ல இதோட விலை இவ்வளவுதான். உங்களால முடிஞ்சா வாங்குங்க, இல்லாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல இதோட விலை இவ்வளவுதான். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்குங்க அப்படின்ற மாதிரி பேசுவாரு. நீங்க என்ன பேசுறது? இந்த புக் எழுதினவரே இங்க தானே இருக்காரு. அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட பேர் வந்து பிராங்க்லின். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பிராங்க்லின்றவரு அச்சு அடிப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நீ நான் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ அவர்கிட்ட பேசுறதுக்கு மட்டும் எனக்கு டைம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப எல்லாம் போனா அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவரு பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இல்ல இல்ல அவர் வந்து போற மாதிரியே தெரியவே இல்ல. சரி இவர் என்ன பண்ணுவாரு, அந்த சேல் பண்றவரு அந்த அந்த பிராங்க்லின்றவர்கிட்ட போய் கேட்பாரு. நீங்க எழுதின புக் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். பட் $1 சொன்னா அவர் வாங்க மாட்டிருக்காரு. நீங்க வந்து பேசி நீங்க சொன்னா மட்டும்தான் வாங்குவாராம். நீங்க வந்து போய் கொஞ்சம் என்னன்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே அந்த பிராங்க்லின் வந்து அச்சடிக்கிற எந்திரத்துல இருந்து வெளியில வந்து, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னு. நீங்க எழுதின புக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சொல்ற ரேட் எனக்கு பிடிக்கல. ரொம்ப ரேட் சொல்றீங்க. இது கம்மி பண்ணி சொல்லுங்க. நான் அந்த புக்கை கண்டிப்பா வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து சரி நான் சொல்றேன். நீங்க சொல்ற ரேட் நான் ஃபைனலா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. சரி நான் சொல்ற ரேட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னாரு. ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பனா இந்த புக்கோட வர $1.25 அப்படின்னு சொல்லுவாரு. என்னப்பா சொல்றீங்க? இப்ப கேட்டா $1 தான் சொல்றீங்க. இப்ப $1/4 எக்ஸ்ட் பண்ணி $1.25 அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு. இப்ப உங்ககிட்ட வந்து பேசுனேன்ல, அந்த கொஞ்ச நேரம் நான் கண்டிப்பா வேலை செஞ்சிருந்தா எனக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்கும். அந்த காசு உன்னாலதான் கம்மியாச்சு. அதனால அந்த காசையும் சேர்த்து நீ தான் கொடுக்கணும். அதனால நீ வந்து இந்த புக்கு இந்த காசு கொடுத்து வாங்குறதுன்னா வாங்கு, வாங்காட்டி போ அப்படின்னு சொல்லுவாரு. என்னப்பா நீங்க பேசுறீங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நான் இந்த புக் எப்படி வாங்குறது? ஆனா இந்த புக்கு நான் வாங்கியே ஆகணுமே அப்படின்னு சொல்லுவாரு. நான் திருப்பியும் கேட்கிறேன், இந்த புக்கை கொஞ்சம் எனக்கு கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் இன்க்ரீஸ் ஆக அவர் என்ன பண்ணி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு $1.25 நான் சொன்னேன்ல, இப்ப வந்து $1.5 அப்படிங்கிறாரு. ஏற்கனவே $1 சொன்ன போதே நான் வாங்கல. அப்புறமா $1.25 நீங்க இப்ப $1.5 சொல்றீங்களா? இந்த புக்கு நான் வாங்காம போகவும் கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி விடுங்க, நான் இந்த காசை வந்து இந்த புக்கை நான் $1.5 கொடுத்தே வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாரு. அப்புறமா தான் யோசிப்பாரு, நம்ம முதல்லயே வாங்கிட்டு போனா நம்ம டைமும் மிச்சம், அவரு வந்து பேசியிருந்தா அவங்க டைமும் மிச்சம், நம்மளுக்கும் காசும் மிச்சமாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாரு. பாராட்டு தந்த வாழ்க்கை. இது டீச்சர்ஸ்க்கான ஸ்டோரி தான் இது. ஒரு டீச்சர் இருப்பாரு. அவர் வந்து டெய்லி கிளாஸ் எடுத்து போர் அடிக்கும் அப்படின்றதால ஒரு நாள் நம்ம கிளாஸே எடுக்க மாட்டாரு. கிளாஸ் எடுக்காம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் ஒவ்வொரு ஒயிட் பேப்பர் கொடுத்துட்டு இந்த கிளாஸ்ல இருக்க மத்த எல்லாரும் பேருமே எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. பசங்களும் எல்லாருமே எழுதிடுவாங்க. எழுதிட்டு நான் எழுதிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதி முடிச்சிட்ட உடனே அவங்களோட நல்ல குணங்களையும் அதுல இன்க்ளூட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க பசங்களும் ஒவ்வொருத்தரோட நல்ல குணங்களையும் அந்த 30 பசங்க இருந்தாங்கன்னா 30 பசங்களோட நல்ல குணங்களையும் அவர் பசங்களும் எழுதிடுறாங்க. எழுதிட்டு பசங்க அந்த பேப்பரை சார் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த சார் வந்து அந்த பேப்பர் எடுத்துட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. எடுத்துட்டு போயிட்டு 1 வீக் கழிச்சு வந்து பார்த்தோம். 1 வீக் கழிச்சு ஒவ்வொருத்தர் பசங்க கிட்டயும் ஒவ்வொரு பேப்பரை கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, அந்த 30 பசங்களை பத்தி எழுதின நல்ல குணங்களையும் ஒவ்வொரு அந்த 30 இருக்கும்ல, இப்ப 30 பசங்க 30 நல்ல குணங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு. அந்த மாதிரி அதை டைப் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷீட் மாதிரியே கொடுக்குறாரு. அந்த பசங்க எல்லாருமே அதை படிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இவ்வளவு நல்ல குணம் நம்ம கிட்ட இருக்கா? இது தெரியாம நம்ம இத்தனை நாள் எல்லாருக்கும் சண்டை போட்டோம், பேசாம போனோமே, இது தெரியாம போச்சே அப்படின்ற மாதிரி அந்த பசங்களும் அவங்க கிட்ட கெட்ட குணமே இருந்தாலும் அதையும் திருத்திட்டு, ஓ நம்ம நல்ல பசங்க இல்ல, நம்ம நல்ல பசங்களாவே இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நல்லதா இருந்துட்டாங்க. அப்போ அந்த சார் வந்து ரொம்ப ரிட்டையரே ஆயிட்டாரு. அந்த பசங்கள்ல ஒரு பையன் வந்து ராணுவத்துல சேர்ந்துட்டான். ராணுவத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ராணுவத்திலேயே அவர் உயிரும் போயிடுச்சு. அப்ப வந்து அந்த ராணுவத்துல சேர்ந்து அவரு அந்த ராணுவ ட்ரெஸ்லயே வந்து சார் எழுதி கொடுத்தாருல அந்த 30 குணம், அந்த 30 நல்ல குணங்கள் அதை அவர் பாக்கெட்டுக்குள்ளேயே அதை நல்லா பின் பண்ணி அதை சேஃப்டியா வச்சிருக்கிறதுக்கு, ஏன்னா இத்தனை ரொம்ப வருஷம் மாறிடுச்சு அப்படின்றதால அது சேஃப்டியா வச்சிருக்கிறதுக்காக அது நல்லா ஒரு பைண்ட் பண்ணி அழகா வச்சிருக்காரு. அந்த ராணுவ மரியாதையோட அவர் உடல் வந்து இறுதி சடங்குக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அந்த ராணுவ வீரத்துல வந்து ஒருத்தர் வந்து அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, சார் நீங்க தான் அவரோட சாரா அப்படின்றாரு. ஆமா நான் தான் அவரோட சாரு. உங்களை பத்தி அவர் பேசாத நாளே கிடையாது. அவர் இன்னைக்கு ராணுவத்துல சேர்ந்து நம்ம நாட்டுக்காகவே உடலை கொடுக்கறதுக்கு, அவருக்கு உயிரை கொடுக்கறதுக்கு ஒரே முதல் ஆள் நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னப்பா பண்ணேன், எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா, நீங்க அன்னைக்கு சொன்ன நல்ல குணங்கள் மட்டுமே அவர் மனசுல இருந்துட்டு அவர் ஒவ்வொரு கெட்ட குணத்துக்கும் வழி போகும்போதும் அவர் போகாம அவரோட நல்ல
நல்ல குணத்திலேயே அப்படி வந்ததாலேயே அவர் நல்ல ராணுவத்திலயும் நல்ல பேர் எடுத்து இப்போ நம்ம நாட்டுக்காக உயிரையே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ அவர் அழவே அழல அந்த சாரு. அப்போ செம்மையா அழகாரு. உடனே அவங்க அப்பா வராரு. சார் நீங்க தான் அவங்களோட சாரா? எங்க பையன் என்ன பத்தி பேசுறதை விட அவங்க மனைவி பசங்களை பத்தி பேசுறதை விட உங்களை பத்தி தான் அதிகமா பேசுவாரு. அவங்க பசங்களுக்கும் நிறைய நல்ல குணத்தை வந்து உங்ககிட்ட இருந்து தான் சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த சாருக்கு அன்னைக்குதான் அவர் வாழ்க்கையிலேயே ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமே வருது. இதனாலே ஒவ்வொரு டீச்சருமே ஒவ்வொரு குழந்தையும் கண்டிப்பா பாராட்டிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இந்த டாபிக் வந்து முடியுது. பலமா பலவீனமான்றது இன்னொரு டாபிக். பலமா பலவீனமா அப்படின்றது ஒரு டாபிக். இதுல வந்து ஒரு சிறுவன் வருவான். இந்த சிறுவனுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. அவரால் வந்து ஆனா அவனுக்கு வந்து ஒரு ஜூடோ வீரனா ஆவே ஆகணும் அப்படின்றது அவரோட எய்ம். அந்த பையனுக்கு போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான், ஏன் அந்த மாதிரி வீரன் ஆகணும்டா. ஆனா என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் நட சிரிக்குது, நானே சிரிக்கதான் செய்வேன். உனக்கு ஒரு கையே இல்ல, நீ எப்படி ஒரு வீரனா மாற முடியும் அப்படின்னு. இல்ல நான் ஆகியே காமிப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல உன்னால முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா அம்மாவும் அந்த மாதிரிதான் சொல்லிடுவாங்க. உன்னால முடியாதுப்பா, அதுக்கான செலவும் பண்ணதுக்கு எங்களால முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பையன் விடுறதாவே இல்ல. ஒவ்வொரு ஜூடோ மாஸ்டரையும் போய் பார்த்து நான் கண்டிப்பா இந்த மாதிரி ஜூடோ வீரனா ஆகணும், எனக்கு யாருனாச்சும் கிளாஸ் எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதுல நிறைய பேர் பார்த்திருப்பாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் மேல பார்த்திருப்பான். ஆனா அவரால ஒருத்தன் கூட அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அதுல ஒருத்தர் மட்டும் சரி ஓகே நீ வா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ அதுல சாதிக்கணும்னு நினைக்கிறல்ல, அட்லீஸ்ட் அதுக்குள்ள மேடையாச்சும் உன்னை மெரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அவர் ட்ரெயின் பண்ணுவாரு. கிட்டத்தட்ட நாட்கள் போகும், வாரங்கள் போகும், இயர்ஸே போயிடுச்சு. போயிட்ட உடனே பார்த்தா ஒரு நாள் அவன் ஸ்டேஜ் தொட்டுறான். ஸ்டேஜ் தொட்ட உடனே ஆனா அவனுக்கு கத்து கொடுத்தது பார்த்தா ஜூடோ வீரர் பயிற்சிகளிலேயே ஒரே ஒரு திறமை மட்டும்தான் அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பையனுக்கு ஒரு சந்தேகம், எத்தனையோ பசங்க எவ்வளவோ கத்துக்கிறாங்க, நம்மளுக்கு அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கு ஒரே ஒரு திறமை, நம்ம போய் எப்படி இதுல போய் வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி விடு, நம்ம அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜ் ஆச்சு தொட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேஜுக்குள்ள போவாரு. ஃபர்ஸ்ட் முதல் சுற்று வரும். முதல் சுற்று ஏறின உடனே அந்த ஃபர்ஸ்ட் வருவாங்கல்ல, அவரை தோத்தடிச்சிட்டு இவர் வின்னர் ஆயிடுவாரு. 2வது சுற்று வரும், அதுலயும் வின் பண்ணிடுவாரு. 3வது சுற்று வரும், அது இருக்கிறதுலயே பெருசு வேர்ல்டு லெவல்ல நடக்கும், அதுலயும் இவர் வின் பண்ணிடுவாரு. வின் பண்ணிட்ட உடனே அப்பயும் இவ்வளவு ஒரு சந்தேகம் வரும், நம்ம கத்துக்கிறது ஒரே ஒரு திறமை, அந்த திறமையில நம்ம எப்படி இவ்வளவு பெருசா சாதிச்சு போய் வின் பண்ணமே அப்படின்ற சொல்லிட்டு டவுட் வரும். சரி நம்ம இந்த டவுட்டை போய் நம்ம சார் கிட்டே நம்ம மாஸ்டர் கிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாஸ்டர் கிட்ட போய் கேட்பாரு. மாஸ்டர் கிட்ட கேட்ட உடனே மாஸ்டர் சொல்லுவாரு, உனக்கு வந்து இடது கை இல்லைல்ல, அதனால உன்னால வந்து அதுதான் உன்னோட பலமே, அது பலத்துக்கு தேவையான ஒரே ஒரு திறமை மட்டும் தான், பயிற்சி மட்டும் தான் உங்ககிட்ட நான் சொல்லி கொடுத்தேன், அந்த திறமையை வச்சு நீ வின் பண்ணிட்ட, அதனால உன் கைதான் உனக்கு நம்பிக்கையா மாறிச்சு, இதுல வந்து என்னோட இது எதுவுமே கிடையாது, நீ என்னைக்கு உன்னோட முயற்சி விடாம செஞ்சியோ அன்னைக்கே உன் பலம் உனக்கு நல்லதாவே அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. நமக்குள் ஒரு ஆயுதம் இன்னொரு டாபிக். இது வந்து ஒரு குரு சிஷ்யன் கதை தான். ஒரு குரு வந்து ஒரு குரு இருப்பாரு ஒரு நாட்டுல. அந்த குரு வந்து ஒரு அழகான பெண் வச்சிருப்பாரு. அந்த நாட்டுல வந்து அந்த அந்த பொண்ணுக்கு திருமணம் செய்யறதுக்காக சுயமரம் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அந்த ரெடி பண்ணும் போது நிறைய இளைஞர்கள் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போட்டி போடுவாங்க. இவ்வளவு இளைஞர் வந்திருக்காங்க, நம்ம எப்படி இதுல வந்து நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி தரத்துக்கு நல்ல ஒரு திறமையான மனுஷனை கொண்டு வர முடியும் அப்படின்றதால அவர் என்ன பண்ணாரு, ஒரு போட்டி வைக்கிறேன், இந்த போட்டிக்கு வந்து நான் 2 கொஸ்டின் தான் கேட்பேன், அந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் சொல்றீங்களோ அவங்க மட்டும் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமைச்சு வச்சிருவாரு. அமைச்சு வச்ச உடனே அடுத்த நாள் வருவாரு. அடுத்த நாள் வந்து எல்லா இளைஞரும் வந்துருவாங்க, ரெடியா வருவாங்க. அதுல ஒரு ஏழ்மையான சிறுவன் வருவான். அந்த ஏழ்மையான இளைஞன் யாருன்னு பார்த்தா இவரோட சீடன் தான். அவர் வந்து யாருமே பார்க்க மாட்டாரு. அந்த குரு போயிட்டு அந்த சீடன் கிட்ட போய் நின்று, நீ ஏன்ப்பா இங்க வந்த, இருக்கிறதுலே ரொம்ப ஏழ்மையானவன் நீ தான், நீ வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு இந்த போட்டியில வேற கலந்து வந்திருக்கிய, உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு வரும். அத்தனை பேர் வந்தாலும் உங்க பொண்ணை காதலிக்கிறது நான் தான், உங்க பொண்ணை காதலிக்கிறது என்னதான், அதனாலதான் நான் வந்திருக்கேன், இந்த திறமை எனக்கு போதும் அப்படின்னு. நீங்க கேட்கிற கொஸ்டினை கேளுங்க, நான் பதில் சொல்றேன், அப்படி நான் பதில் சொன்னா உங்க பொண்ணு எனக்கு கொடுங்க, இல்லாட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. சரி போங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. அடுத்த நாள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. அந்த சீடனும் வருவான், ஏழ்மையான சீடனும் வருவான். வந்த உடனே இந்த உலகத்திலேயே மிக இனிப்பான ஒரு பொருள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாரு. எல்லாரும் அந்த இளைஞர்கள்லாம் போவாங்க, கருப்பு தேன்
ஸ்வீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. இன்னொருத்தர் வந்து அதே மாதிரிதான் எல்லாமே எடுத்துட்டு வருவாங்க. இந்த பையன் ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்த உடனே சரி எல்லாம் ஓபன் பண்ணுங்கன்னா ஸ்வீட்ஸ், சக்கரை, தேன் எல்லாமே ஸ்வீட் சம்பந்தப்பட்ட எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ள அந்த பசங்க எடுத்துட்டு வந்துட்டே இருக்கும். அந்த ஏழ்மையான சீடன் மட்டும் ஒரே ஒரு பாக்ஸ் கொண்டு வருவோம். என்ன பண்ணி ஒரு பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு காமிச்சோன்னா அதுல பார்த்தா ஒரு ஆட்டோட நாக்கு இருக்கும். என்னப்பா எல்லாரும் ஸ்வீட் அது மாதிரி கொண்டு வந்திருக்க, நீ ஒரு ஆட்டோட நாக்கு கொண்டு வந்திருக்கிய அப்படின்னு வருது. மனுஷனோட நாக்கு யாருமே தரல, அதனாலதான் நான் ஆட்டோட நாக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. இப்பயே எனக்கு புரியவே இல்லையே நீ சொல்றது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த உலகத்திலேயே மிக இனிமையான ஒரு சொல்றது நாக்கு மட்டும்தான். அந்த நாக்கு மட்டும்தான் இருக்கிறதுலயே ரொம்ப விலை உயர்ந்தது. அதுதான் இருக்கிறதுலே இனிப்பான ஒரு பொருள். அதனாலதான் நான் அந்த நாக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா அவன் கொண்டு வந்தது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றேன், நீ அது கரெக்டா எடுத்துட்டு வந்துறியா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் ஒன்று சொல்வாரு. இந்த உலகத்திலேயே மிக கசப்பான ஒரு பொருள் அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. திருப்பி இந்த இளைஞர்கள்லாம் போவாங்க பாகற்காய் இருக்கிறதுல எது கசப்போ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோன்னு பார்த்தா அந்த பையன் திருப்பி ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவான். அந்த பாக்ஸ்க்குள்ள அதே ஆட்டோட நாக்கு தான் இருக்கும். என்னப்பா இன்னைக்கும் நாக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், நேத்தும் நாக்கு எடுத்துட்டு வந்தேன், இது நான் என்னதான் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லுவாரு. இருக்கிறதுலயே ஒருத்தரை வந்து மனசால மிகவும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் எதுனா நம்ம நாக்கால பேசுற ஒரு சொல்லுதான். அதுவே ஒருத்தர் ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்கள மனசால ரொம்ப கஷ்டப்படுத்துற ஒரே ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது அந்த நாக்கு தான். இதை விட கசப்பான ஒரு பொருள் இந்த உலகத்திலே எனக்கு கிடைக்கவே இல்லை, அதால்தான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு வரும். இதுக்கு திருவள்ளுவர் கூட ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு. ஏகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கா சோகப்பா சொல்லிடுத்து பட்டு. இன்னொரு திருக்குறள் வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்ற திருக்குறளும் அதுல சொல்லியிருப்பாரு. இதுல செட் ஆகும் அப்படின்றதாக சொல்லியிருக்கேன். அப்புறமா அவரு வந்து இருக்கிறதுலே உயர்ந்தவன் நீதான், என் பொண்ணை வந்து நான் கண்டிப்பா உனக்கு தான் கல்யாணம் பண்ணி தருவேன், நீ ஏழ்மையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்லவனா நல்ல திறமையானவனா இருக்க, அதனால என் பொண்ணு உனக்கே கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும். இது வந்து மன்னர் வந்து ஆட்சி புரியறதுக்காக ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் புரியறதுக்காக போவாரு. அப்ப அந்த நாட்டுல வந்து அஹ் அந்த எல்லை இருக்குல்ல, அந்த எல்லையிலேயே முகாம் போட்டு தங்கியிருப்பாரு. அந்த எல்லையில வந்து முகாம் போட்டு தங்கியிருக்கும் போது அந்த மன்னர் காதுல வந்து ஒரு பூச்சி போயிடும். அந்த பூச்சி போனதால என்ன ஆகும், அவருக்கு வந்து செம்மையா காது வலிக்கும். அந்த காது வலியை சரிப்படுத்தவே முடியாது. அங்க இருக்கிற படை வீரர்கள்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்காக ஆஹ் காதை வந்து எதனா பண்ண முடியுமா பாருங்க, என்னால முடியல, இந்த வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த படை வீரர்களும் பார்ப்பாங்க, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல இருக்கிற வைத்தியரை போய் கூப்பிட்டு வருவாங்க. அந்த வைத்தியரையும் கூப்பிட்டு வந்தாலும் அவரால் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. இருக்கிற எல்லா நாட்டுகளுடைய வைத்தியர்களையும் கூப்பிட்டு வந்து பார்ப்பாங்க, அப்பயும் அவரால் அந்த காதுல இருக்கிற அந்த பூச்சியும் எடுக்க முடியாது, அந்த வலியும் சரிப்படுத்தவே முடியாது. அவள்தான் இவருக்கு அதுவே ஒரு நோயா மாறி இருக்கிறதுலே ரொம்ப சின்னவர் தான் மன்னரு. அவங்க பசங்களும் ரொம்ப குட்டி குட்டி பசங்க தான். ஆனாலும் அவர் ரொம்ப அந்த பயத்திலேயே என்ன ஆயிடும், அவருக்கு நோய் வாய்ப்பட்டு படுத்த படுக்கையே மாறிடுவாரு. அவங்க வயசுக்கு பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா ஆயிடும். அப்ப வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த இமயமலையில இருந்து முனிவர்களும் சீடர்களும் வராங்க, பேசாம நீ போய் அவரை பாக்குறியா, அப்போ வந்து அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியாயிடுமோ பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசி கூட இருப்பாங்கல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ போயிட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. போன உடனே அந்த போயிட்டு அந்த முனிவர் காலையே விழுந்துருவாங்க. இந்த மாதிரி எங்க ஹஸ்பண்ட் நல்லாதான் இருப்பாரு, என்னன்னே தெரியல, அவர் போர் புரிய போகும்போது காதுக்குள்ள பூச்சி போனதால அவருக்கு இந்த மாதிரி உடம்பே சரியில்லாம படுத்த படுக்கையே மாறிட்டாரு. இன்னைக்கு வர நாளைக்கு வர என் பையனோட பட்டாபிஷேகம் வர நடக்குது, ஆனா அவன் ரொம்ப குட்டி பையன், அவனுக்கு பண்ணியும் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது, நீங்க தான் இதுக்கு எதனாலும் ஒரு முடிவு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. சரி இன்னைக்கு நீங்க கிளம்புங்க, நாளைக்கு வந்து பாருங்க, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப போன உடனே அந்த மன்னர் சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி முகாம்ல தங்கியிருக்கும் போது என் காதுக்குள்ள ஒரு பூச்சி போச்சு, அந்த பூச்சில இருந்து எனக்கு செம்மையா வலிக்குது, வலியே இன்னமும் சரியாகல அப்படின்னு சொல்லுவாரு. சரி இதுக்கு ஒரு மூலிகை வந்து இமயமலை தொடர்ல தான் இருக்கு, என் சீடர்களை வச்சு நான் போய் கொண்டு வரேன், அந்த மூலிகை எடுத்துட்டு வந்தோடனே உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படின்னு. அப்ப போய் அந்த பசங்க வந்து ஒரு மூலிகையை போய் எடுத்துட்டு வருவாங்க. அந்த எடுத்துட்டு வந்த அந்த மூலிகையை முனிவர் என்ன பண்ணுவாரு, பூஜை பண்ணுவாரு. பூஜை பண்ணி அடுத்த நாள் காலையில அதிகாலையில யாரும் இருக்காத போது அந்த மருந்தை வந்து அந்த காதுக்குள்ள ஊத்துவாரு. ஊத்துன உடனே அவர் காது வலி சரியாயிட்ட உடனே அவர் எப்பவும் போல ஆட்டிடியூட் ஜாலியா எப்பவுமே இருப்பாரோ அதே மாதிரி மாறிடுவாரு. பார்த்தா அவருக்கு எந்த நோயுமே இருக்கிற மாதிரி தெரியவே தெரியாது. அப்புறமா வந்து அந்த சீடர்ல ஒரு சீடர் இவரும் கிளம்பிடுவாரு, இமயமலைக்கே திருப்பியும் அந்த முனிவர் கிளம்பிடுவாரு.
அந்த முனிவர் குடியிருக்கிற ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சந்தேகம். நான் எடுத்துட்டு வந்தது சாதாரண மூலிகை. அந்த மூலிகை நீங்க பூஜையில வச்சதாலதான் ஒருவேளை அவ்வளவு பயங்கரமான ஒரு தனித்திறமை பெற்றதோ இன்னும் தெரியல. அவருக்கு இத்தனை நாள் வலி சரியாகாத வலி இப்ப மட்டும் எப்படி சரியாச்சு, எனக்கு இந்த சந்தேகத்தை சொல்லுங்க அப்படின்னு உடனே அந்த முனிவர் சிரிப்பாரு. இந்த மூலிகை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, சாதாரண மூலிகை தான், நீ சொன்னது கரெக்ட் தான். நான் அவருக்கு பயமும் பதற்றம் தான் அவருக்கு இது காரணமா இருந்துச்சு. அந்த பதற்றத்தையும் பயத்தையும் மட்டும்தான் நான் போக்கினேன். அது அவருக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. எப்ப பூச்சி நீங்க எடுத்து கையில காமிச்சீங்களா, அந்த பூச்சி எப்படி வந்துச்சுன்னா, நான் நேத்து நைட்டே ஒரு பூச்சி கையில எடுத்து வச்சிருந்தேன், அது செத்து போன பூச்சி தான். அந்த பூச்சி நீங்க சொன்ன நீங்க எடுத்துட்டு வந்த மூலிகையில ஊத்தி சும்மா கொடுத்துட்டு நான் கையில மட்டும் பூச்சி எடுத்து காமிச்சிட்டேன். அவருக்கு அந்த மன பயமும் பதற்றமும் போனதாலேயே அவருக்கு வலி எல்லாம் சரியான மாதிரி அவர் மனசுக்குள்ள ஒரு மனநிறைவு ஏற்பட்டது. அதனாலேயே அவர் சந்தோஷமா அந்த பூச்சி எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் எப்பவும் போல மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இதுக்குதான் தேவையில்லாம பதறக்கூடாது. ஒரு விஷயத்த பொறுமையா செஞ்சாவே அந்த விஷயம் கரெக்டான டைமுக்கு கரெக்டா செட் ஆகும் அப்படின்ற மாதிரிதான் இந்த டாபிக்ல வருது. பணிவு தரும் பெருமை. ஒரு மன்னர் இதுவும் ஒரு ஸ்டோரி தான். ஒரு மன்னர் வீதி உலா போவாரு. வீதி உலா போகும்போது கூடவே அமைச்சரும் வருவாரு. அந்த அமைச்சர் வரும்போது அவர் அந்த மன்னர் மட்டும் அந்த தேரை விட்டு இறங்கி ஒரு முனிவர் கிட்ட, அந்த முனிவர் ரொம்ப அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு முனிவர் தான் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்காரு. போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அந்த அமைச்சருக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாட்டையே ஆள்ற மன்னன் போயிட்டு ஒரு முனிவர் காலில் போய் விழுறாரு, அதுவும் நடு தெருவுல போய் விழுறாரு. இந்த மன்னரை போயிட்டு இந்த மக்கள் எல்லாம் எப்படி மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் வந்திருக்கு. இந்த யோசனை அவருக்குள்ள வந்துட்டே இருக்கு. ஆனா அவர் கேட்கவே இல்லை. காரணம்னா அவர் ராஜா, நம்ம எப்படி போய் கேட்கறது அப்படின்றது. மன்னருக்கே அவரோட டவுட் புரிஞ்சுட்டு ஈவினிங் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்றாரு. இல்ல மன்னா, நீங்க இந்த நாட்டையே ஆள்பவரு, நீங்க போயிட்டு அவரோட காலில் அதுவும் நடு தெருவுல போய் விழுறீங்களே, உங்களுக்கு ஒரு மாதிரியா இல்லையா, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவர் முனிவரு, அதனால நான் விழுறது தப்பே கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் நீங்க பண்ணது எனக்கு தப்பாதான் தெரியுது அப்படின்றாரு. சரி விடு, நான் உனக்கு சொல்றேன், இது சொல்றேன், நீ அது மாதிரி செய், இதுக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப போயிட்டு நீங்க போயிட்டு நம்ம அமைச்சர் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க உட்காருங்க, நான் ஒரு இது சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப போயிட்டு இந்த ஆட்டு தலை ஒண்ணு, புலி தலை ஒண்ணு, மனித தலை ஒண்ணு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசபையில சொல்றாரு. அங்க இருக்கிற படைத்தலைவர்களும் போறாங்க. கஷ்டமே இல்லாம ஆடு தலையை மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க கடையில, இறைச்சி கடையில. புலி தலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேட்டை ஆடுறாங்கல்ல, அவங்க கிட்ட போய் வாங்கிட்டு வராங்க. மனுஷ தலையை போய் தேடுறாங்க, யாரும் கிடைக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. சரி இது வேற வழியே இல்லை, நம்ம சுடுகாட்டுல போயிட்டு தோண்டி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுடுகாட்டுல போட்டு அந்த மனுஷ தலையை போய் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்த உடனே திருப்பி அமைச்சரவைக்கு கூடி திருப்பி எடுத்து மன்னர் கிட்ட காமிக்கிறாங்க. நீங்க சொன்ன 3 தலையும் நான் கொண்டு வந்துட்டேன், சரி இதுக்கான பதில சொல்லுங்க அப்படின்றாரு. இப்ப இந்த 3 எடுத்துட்டு போய் சந்தையில வைங்க அப்படின்றாரு. 3 எடுத்துட்டு போய் சந்தையில வைப்பாரு. எடுத்துட்டு போய் வச்ச உடனே சீக்கிரமா இதுல ரேட் போட்டு எதுவும் சீக்கிரமா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாரு. போன உடனே முதல்லயே ஆட்டுத்தலை நல்ல ரேட்டுக்கு போயிடும். 2வது புலித்தலையும் வாங்கவே மாட்டாங்க. சரி யாரோ ஒருத்தர் அழகு பொருளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மட்டும் வாங்கிட்டு போயிடுவாரு. மனுஷன் தலையை யாருமே வாங்கவே மாட்டாங்க. திருப்பி அவங்களும் இருந்து பார்த்து ஈவினிங் ஆயிடும். இதுக்கு மேல இங்க இருந்தா யாருமே வாங்க மாட்டாங்க. நம்ம திருப்பியும் மன்னரவைக்கு கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. எடுத்துட்டு மன்னர் கிட்ட சொல்லுவாங்க, மன்னா இந்த ஆட்டுத்தலை உடனே நிறைய ரேட்டுக்கு போயிடுச்சு, புலித்தலையும் ஒருத்தர் அழகுக்காக வாங்கிட்டு போயிடாங்க, ஆனா இந்த மனுஷத்தலை வியாபாரமே ஆகவே இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, சும்மா வச்சு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சந்தைக்கு அனுப்பிச்சுடுறாரு. சும்மா கொடுத்தாலும் வாங்குறதுக்கு யாருமே வரவே வரல. திருப்பியும் மன்னர் வராரு, அந்த அமைச்சரும் வராரு. இப்ப இதுல ரொம்ப ரேட் போனது எது அப்படின்றாரு. ஆட்டுத்தலை அப்படின்றாரு. சரி அதை விட கம்மியா போனது எது? புலித்தலை. விலையே போகாதது எது? மனுஷன் தலை. அப்போ இப்ப புரியுதா, உலகத்துல உயிரோடு இருந்தா விலை போகிறது மனுஷன் மட்டும்தான். ஆனா அவன் செத்து போயிட்டா அவனை ஒரு பிணமாதான் பார்ப்பாங்க, அவனை ஒரு மனுஷனா கூட யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அதுவே அந்த ஆட்டுக்கு 5 அறிவு இருந்தாலும் அதை காசு கொடுத்து வாங்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்கு, புலித்தலை வாங்கிட்டு போறதுக்கு ஆள் இருக்குது. ஆனா 6 அறிவு இருந்தாலும் மனுஷ தலை வாங்கிட்டு போறதுக்கு ஆளே இல்லை. இதுதான் காரணம். எப்பவுமே நம்ம உயிரோடு இருக்கும்போது மத்தவங்களை மதிச்சு அவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினாவே நம்மளுக்கு ஒரு பெருமை தான் அப்படின்னு சொல்றாரு. பணிவால நம்மளுக்கு நிறைய பெருமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உணர்வுகளின் அத்தியாயங்கள்.
இது வந்து ஒரு பெரியவர் ஒரு இளைஞரோட கதை தான். இது வந்து ஒரு ஒரு தாத்தா வந்து எப்பவுமே கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாரு. அது எதிர் வீட்டுல இருக்கிற அந்த பையன் டெய்லியுமே பார்ப்பான். சின்ன பையனா இருக்கு நம்மளே கண்ணாடியே பார்க்கறதுக்கு எப்பனாச்சும் ஒரு வாட்டி தான் பாக்குறோம். இவரு இவ்வளவு வயசாயிருக்கு ஆனா எப்ப பார்த்தாலும் கண்ணாடி பாக்குறாரு. இது காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருப்பாரு. அந்த தாத்தா வந்து அப்பயும் பார்க்காம விடாம பார்த்துட்டே இருப்பாரு. இவரு இதுக்கு நம்ம காரணம் தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்றதால வாரமும் போகும், நாட்களும் போகும். ஆனா அவரு கேட்கறதுக்கு பயம். அந்த தாத்தா கிட்ட போய் நம்ம கேட்டா நம்ம எதனா தப்பா எடுத்துப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு நாள் அவரு தைரியம் வந்து அந்த சின்ன பையன் போயிட்டு அந்த தாத்தா கிட்ட போய் கேட்டுருவாரு. தாத்தா, சின்ன பையனா நான் இருக்கிறேன். நானே கண்ணாடி அதிகமா பார்க்க மாட்டேன். நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க உடனே கண்ணாடி பாக்குறீங்க, இன்னொரு வியாபாரம் பாக்குறீங்க உடனே கண்ணாடி பாக்குறீங்க. இது காரணம் என்ன அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த தாத்தா சொல்லுவாரு, நான் கண்ணாடியை பார்க்கல, என் அகத்தை தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லையே தாத்தா அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல, நான் இப்பயும் சொல்றேன், நான் என் கண்ணாடியை பார்க்கல, என் முகத்தை பார்க்கல, என்னோட அகத்தை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு. அப்போ அந்த தாத்தா அந்த பையனுக்கு புரியவே இல்லை. அப்போ அந்த தாத்தா டீட்டெயிலா சொல்றாரு, எப்பவுமே வந்து நம்மளோட கண்ணாடி தான் நம்மளோட முகத்தை அப்படி பிரதிபலிக்கும். அதுவேதான் உண்மை. இப்ப நம்ம கோவமா இருந்தாலும் அந்த கண்ணாடி கோவமா காமிக்கும். நம்ம சந்தோஷமா இருந்தாலும் சந்தோஷமா காமிக்கும். இதே மாதிரிதான் நம்ம நம்மளோட மனசுல இருக்கிறத வந்து மத்தவங்க கிட்ட நம்ம கோவமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பே பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் கோவத்தை காமிப்போம். ஆனா வந்து நம்ம ஜாலியா இருக்கிற மூட்ல போயிட்டு அவங்க கிட்ட போய் பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட ஜாலியா பேசுவோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்பவுமே நம்ம மனசுல எது கஷ்டம் இருந்தாலும் நம்மக்குள்ளேயே வச்சுக்கணுமே தவிர கண்ணாடி மாதிரி மத்தவங்க கிட்ட காமிக்க கூடாது, பிரதிபலிப்பா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இது குட்டியா தான் இருந்துச்சு இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து ஒரு புதிய அத்தியாயங்கள் சொல்றது வந்து ஒரு கதை தான். இது வந்து பிச்சைக்காரனோட கதை. ஒரு பெரிய அரச இது இருக்கும். அர என்ன சொல்லுவாங்க, அரச மாளிகை இருக்கும். அந்த அரச மாளிகையில தான் ஒருத்தர் வந்து பிச்சை எடுப்பாரு. அந்த பிச்சை எடுக்கிறவர் வந்து எப்பவுமே கந்தல் துணி தான் அணிஞ்சிருப்பாரு. அந்த கந்தல் துணி அணிஞ்சிருக்கும் போது அங்க நிறைய பேர் காசு, அந்த அரசபைக்கு வரவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு போவாங்க. காசு கொடுத்துட்டு போகும்போது அந்த ஒரு நாள் வந்து அந்த கேட்ல வந்து ஒரு பேனர் போட்டிருக்கும். இந்த மாதிரி இங்க வந்து அடுத்த வாரம் வந்து ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்துக்கு வந்து வர்றவங்க கண்டிப்பா வந்து ராஜாவோட இருக்கவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். இல்லைன்னா அவங்க வந்து நாட் அலோட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஏழை பிச்சைக்காரருக்கு வந்து எப்பவுமே கேட்ல தானே பிச்சை எடுக்கிறோம். ஆனா அந்த கேட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கணும். அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கும். ஆனா வந்து போறதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்காது. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாரு. யோசிக்கும் போது சரி நம்ம அங்க இங்க கேட்கும்போது டைரக்டா ராஜா கிட்டயும் போய் நம்ம போயிட்டு நம்ம ட்ரெஸ் கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் போயிட்டு ட்ரெஸ் கேட்கறதுக்காக போய் கேட்ல நிப்பாரு. கேட்ல நின்ன உடனே காவலர் வருவாரு. என்னப்பா இங்க நிக்கிற, நீ எப்பவுமே வெளில தானே உட்காந்துட்டு போய் இப்ப என்ன தைரியமா கேட்ல நிக்கிற அப்படின்னு. இல்ல, நான் உள்ள போய் ராஜாவை பார்க்கணும் அப்படின்னு. நீ எல்லாம் ராஜாவை பாக்குறதா அப்படின்றத மாதிரி அவர் சிரிப்பாரு. உடனே ராஜா மேல இருந்து பாத்துட்டு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு. இல்ல சார், அவரு இதுல பாக்கணுமா, நீங்க அலோவ் பண்றீங்களான்னு கேக்குறாரு அப்படின்னு உடனே சரி ஓகே நான் அலோவ் பண்றேன், உள்ள அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உள்ள போன உடனே அந்த ராஜா உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க தானே சார், நீங்க தானே பண்ணா ஒரு பேனர் போட்டிருக்கீங்க, இந்த விருந்துக்கு வரவங்க எல்லாம் வந்து ராஜாவோட போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்கிட்ட இருக்கிறது இந்த கந்தல் துணி தான், இதை போட்டு வந்தா அலோவ் பண்ண மாட்டேங்குதுங்க. ஆனா நான் இந்த ராஜா ஆஹ் இந்த அரசவைக்குள்ள வந்து நான் இதை கண்டிப்பா பார்த்தே ஆகணுன்றது ஆசையா இருக்கு எனக்கு அப்படின்னு. சரி என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் நான் உனக்கு தரேன், நீ போட்டு வா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருக்க பழைய ட்ரெஸ்ஸை கொடுக்காம அவர்கிட்ட இருக்க புது ட்ரெஸ்ஸையும் அவர் கொடுப்பாரு. புது ட்ரெஸ்ஸையும் கொடுத்த உடனே அவருக்கு செம்மையா ஆசையா இருக்கும், போடணும்னு தோணும். உடனே போட்டுருவாரு. போட்ட உடனே அந்த ராஜா சொல்வாரு, நீ இதை துவைக்கலாம் வேண்டாம், கைட்டியோ வைக்க வேணாம், இது எப்பவுமே சேஃப்டியா இருக்கும், உனக்கு அழுக்கம் ஆகாது அப்படின்னு. அழுக்கான அதை எடுத்துட்டு வந்துருவாரு. அந்த எடுத்துட்டு வந்து நம்ம நாளைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ரெடியா இருப்பாரு. எடுத்துட்டு வரும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் ஆனா ராஜா சொன்ன மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து கிழிஞ்சிருச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சரி எதுக்கும் போயிட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி திருப்பி போய் அவர் கிழிஞ்ச துணியும் போய் எடுத்துட்டு வந்துரு கையிலேயே. அந்த ராஜா ட்ரெஸ்ஸையும் போட்டுப்பாரு, கிழிஞ்ச துணியும் கையிலேயே வச்சுப்பாரு. வச்சுட்டு உடனே அடுத்த நாள் அரசவைக்கு அந்த விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க, போவாரு. அப்பயும் அந்த கிழிஞ்ச துணி விட மாட்டாரு, கையிலேயே எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போயிட்டு நாட்கள் ஆகும், நிறைய வருஷமே மாறிடும். அப்பயும் அந்த ராஜா ட்ரெஸ் போட்டுன்னா அவர் ட்ரெஸ் கையிலேயே வச்சுனே இருப்பாரு. அந்த ட்ரெஸ் கீழே கூட வைக்கவே மாட்டாரு. அவரே அதுக்குள்ளேயே பயமாவே இருந்து கடைசியா அவர் இறந்தே போயிடுறாரு. அப்புறமா தான் தெரியுது நம்ம மனசுக்குள்ள வந்து ஒரு விஷயம் வேணாம்னா தூக்கி போட்டுருணும். அது வச்சுட்டு வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கவே கூடாது. இப்ப உனக்கு உனக்கு ஒண்ணு வேணும்னு தோணுச்சு, அது கிடைச்சிருச்சு, அப்ப அதை வச்சிருக்க வேண்டியதானே. பழச வந்து தூக்கி போட்டிருக்கலாம்ல, அது வேணான்ற பொருளா தானே இருக்கு. ஆனா அவருக்கு தூக்கி போடாம அது என்ன பண்றதுனே தெரியாம அதுவே அவருக்கு நோயா மாறி கடைசியா அவர் இறந்தே போயிடுறாரு.
எங்கே நிம்மதி இந்த ஒரு டாபிக்கோட முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு ரயில் பயணத்தோட ஸ்டோரி தான். ஒரு ராஜேஷ் சங்கர் என்றது 2 பேர் இதுல வராங்க. இந்த ஸ்டோரி கேரக்டரா வராங்க. ராஜேஷ் என்றவர் நல்ல ரொம்ப ரொம்ப ரிச்சானவரும் இல்ல, அதுக்காக ரொம்ப ஏழ்மையானவரும் இல்ல. சாதாரண வாழ்க்கை நடத்துறவர் தான். அவருக்கு வந்து தேவையான பொருள் கண்டிப்பா கிடைக்கும் எல்லாமே. ஆனா வந்து அவருக்கு தூக்கமே வராது நைட்ல. ஏன்டா அப்படின்ற மாதிரியே இருக்கும். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்வார் சங்கர் கிட்ட. என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்குது. ஆனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து சரிவா இதுக்கு காரணம் எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கும் இதே இதுதான் இருக்கு. நம்ம போய் இங்க இருக்கிற ஆசிரமத்துல இருக்க குரு கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி குரு கிட்ட போவாரு. குரு கிட்ட கேட்ட உடனே சரி நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உனக்கான இது சொல்றேன் அப்படின்னு. அப்ப வந்து ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயின்ல வந்து ஒருத்தர் வேகமா ஓடி போய் ட்ரெயின் ஏறுவாரு. ஓடி போய் மூச்சு வாங்க போய் சீட் கிடைக்க உட்காந்துருவாரு. ஆனா அவர் தலையில இருக்க அந்த சுமையை இறக்கவே மாட்டாரு. நீ ஏறிட்ட ட்ரெயின் சீட்டும் கிடைச்சிருச்சு. ஆனா தலையில இருக்க சுமையை இறக்கவே மாட்டிருக்கியே ஏன் அப்படின்றது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. இல்ல இது என்னோட சுமையை நான் தான் சுமக்கணும். அதை இறக்கிலாம் வைக்க முடியாது. இந்த ட்ரெயின் வந்து நான் எனக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். இந்த சுமைக்கு நான் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அதே மாதிரி ட்ரெயின் போகும். அவர் கடைசி வரையும் சுமை இறக்கவே மாட்டுறாரு. கடைசியா அவர் இறங்குற இடமும் வந்துடும். அவர் சுமையோட தான் இறங்குவாரு. இப்போ இதுல இருந்து இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு. இது யாருன்னு தெரியலையே, அது நீதான். உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது கரெக்டா தான் போயிட்டு இருக்குது. ஆனா அதை வந்து நீ வந்து ஒழுங்காவே பண்ணாம அதை தலையிலேயே சுமந்துட்டு போயிட்டே இருந்தா அப்ப எப்படி உனக்கு மனசு நிம்மதி இருக்கும், தூக்கம் வரும். நீ அந்த முதல்ல அந்த மனசு இருக்கிறத இது எடுத்து கீழே வச்சதான் உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு நிம்மதி வந்துடும். அப்புறமா அந்த ஆசிரமத்துல அந்த ஒரு சூப்பரான காற்று, ஒரு வாசனை அதெல்லாம் பார்த்த உடனே ஒரு தூக்கமும் வந்துடும். தூங்கிடுவாரு. தூங்கிட்டோன்னா அடுத்த நாள் காலையில அந்த முனிவர் எழுப்புவாரு. நல்லா தூங்குனியா அப்படின்னு. நான் நல்லா தூங்கினேன். இன்னைக்குதான் என் வாழ்நாள்லயே நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு. சரி உன் தலையணை நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு உடனே தலையணைன்னு பார்த்தா அது பாம்பு. அதுவும் நாகப்பாம்பு. தலையணை சுருண்டு படுத்திருக்கு நாகப்பாம்பு தலையை வச்சுதான் அவர் தூங்கியிருக்காரு. இது தெரியாம நீ தூங்கியிருக்க, அதுவும் நிம்மதியா தூங்கியிருக்க வேற சொல்ற. இப்ப புரியுதா? நம்ம தலையில வந்து 1000 பிரச்சனை இருக்கும். அதையெல்லாம் சுமந்திருந்தா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. எப்போ எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துட்டு நம்ம சாதாரணமா இருந்தாவே நம்மளால நிம்மதியா இருக்க முடியும். இத்தனை நாள் நீ எல்லாமே இருந்துச்சு, பெட் இருந்துச்சு, தூக்கம் இருந்துச்சு, எதுவுமே இருந்துச்சு. ஆனா உன்னால தூங்கவே முடியல. இன்னைக்கு சாதாரண அதுவும் நாகப்பாம்பை தலைக்கு வச்சு தூங்கியிருக்கன்னா அப்போ உன் மனசுல எதுவுமே இல்ல. உன் காரணமே உன் மனசுதான் உனக்கு நிம்மதியை கொடுக்கறதும் நிம்மதி கொடுக்காம இருக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ நர்மதா மேம். உங்களுடைய இந்த புத்தக அறிமுக கூட்டத்துல இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருந்தாலும் நேரம் கருதி எல்லாருடைய கமெண்ட்ஸும் கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தோட முடிச்சிருக்காங்க. வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு புத்தகம். இதுல நிறைய கருத்துக்களை நம்ம முன்னாடி பகிர்ந்திருக்காங்க. இணைய வழியில ஜாயின் பண்ணிருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ் ஆன்லைன்ல. சார் வணக்கம் சார். கோலூர் சிசி நெசிரா பேசுறேன் மேம். பேசுங்க மேம். நீங்க நல்லா பேசுனீங்க மேம். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றிக்கும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய என்னெல்லாம் குறைய வந்துட்டு சரி பண்ணுனா அவன் வெற்றி பெறலாம் அப்படின்றது நல்ல கதைகள் மூலமா நல்லாவே நீங்க சொல்லியிருக்கீங்க. அவங்க மனசு எப்படி இருக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை அவங்க எப்படி நிகழ்த்தணும் அப்படின்னா ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு இது நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாம எந்த தடுமாற்றமும் இல்லை. உங்களுடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு மேம். கருத்துக்களுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்களோட மனசுதான் ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம். அவங்க கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாமே மாத்துனா எந்த இடங்கள்ல எல்லாம் வெற்றி பெறலாம் அப்படின்றத நல்லாவே புரிஞ்சுக்கிறேன் மேம். நானும் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ நசீரா மேம். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ். அவங்க நீங்க சொன்ன விஷயம் அவங்கள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்க சொல்ற கமெண்ட்ஸ். அடுத்தது நர்மதா மிஸ், போனா மிஸ் பேசுறேன். சொல்லுங்க. ரொம்ப நல்லா பேசுனீங்க. பயம்லாம் இல்ல, பதற்றம் இல்லாம நல்லா சாஃப்டா
நீங்க சொன்னீங்க பயப்படுவேன், நிறைய டவுட் இருந்தா கேட்பேன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட் தான். பயம், அதாவது பயம் இல்லாம எதனா உதவி கேட்கறதா இருந்தா நீங்க தாராளமா கேட்பீங்க, நானே பார்த்திருக்கேன். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி புக்கா அமைஞ்சு அதை செலக்ட் பண்ணி அதை நீங்க புக் ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. நம்மலாம் அடல்ட்டே இருந்தாலும் ஸ்டோரி மூலமா எதனா ஒரு கதை மாதிரி சொன்னாக்கா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சில்ட்ரன் மாதிரியே நாங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா சொன்னீங்க. டீச்சருக்குரிய பண்புகள் சொன்னீங்க. அப்ரிசியேஷன், மோட்டிவேஷன் அதெல்லாம் வந்து டீச்சர்ஸ்க்கே உரிய பண்பு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா பேசுனீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ மேம். நர்மதா மேம், நான் அபிராமி பேசுறேன் மேம். சொல்லுங்க மிஸ். நீங்க பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. அது இல்லாம நீங்க புது ஸ்டாஃப்ன்றதால எப்படி பண்ணுவீங்கன்றது எனக்கு கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு தடையும் இல்ல, நல்லா ஃப்ளூயன்சியா அழகா பேசுறீங்க. அந்த பயம் இல்ல, கேஷுவலா எப்படி மத்த ஸ்டாஃப் கிட்ட பேசுறீங்களோ அதே மாதிரி இயல்பா இருந்தது. சின்ன பசங்க கதை கேட்கற மாதிரி நாங்களும் உட்காந்து கேட்டிருந்தோம். இந்த டீச்சர்ஸ்க்கான ஒரு பண்புகளை சொல்லியிருந்தீங்க, அது பிடிச்சிருந்தது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, படபடன்னு என்ன சொல்றது, வேகமா மழை பெய்யற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிறைய விஷயங்களை நாங்களும் எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ அபிராமி அக்கா. ஆன்லைன்ல வேற யாராச்சும் கமெண்ட் சொல்லணுங்களா? சார், ரமணசமுத்திரம் ஜெயசுதா சார். மேம். நர்மதா மேம், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிறைய கதைகள், ஆனா அதையும் அறிவுபூர்வமா நிறைய எங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது மேம் உங்களோட கதைகள். தன்னம்பிக்கையோட ஒரு நோய் வந்தாலும் அதை எப்படி இது பண்றாங்க, அதை வந்து அந்த பூச்சி இந்த கதைகள் மூலியமா சொன்னது ரொம்ப இதா இருந்தது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். நிறைய கதைகள் கேட்டு நிறைய நம்ம யோசிக்கிற மாதிரி இருந்தது மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜெயசுதா மேம். இங்க கஸ்வா சென்டர்ல இருந்து லட்சுமி அம்மா பேசுறாங்க, பிரைமரியில இருந்து. நர்மதா, நடுக்கங்கள் போனதா? எப்படி இருந்துச்சு? அருமையா இருந்துச்சு. ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கு, அது அந்த நேரத்துல எப்படி யூஸ் பண்ணுன்ற விஷயத்த சொன்னீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒரு டேஸ்ட்டை பத்தி சொல்லியிருந்தேன், ஒரு இனிப்பு கசப்புனா அதுக்கு மொத்த காரணமே எதுன்ற விஷயத்த வந்து நல்லா நாசுக்கா சொல்லியிருந்தீங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம பேரண்ட் கிட்ட கேட்டோம்னா as a டீச்சருக்குள்ள என்ன ஒரு தகுதி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க. ஒரு பேரண்ட் கிட்ட நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க, எப்படி படிக்கிறான் உங்க பையன் நம்ம கேட்டோம்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவன் விளையாடிட்டே இருக்கிறான் மிஸ், படிக்கிறதே இல்லை அப்படின்னாங்க. ஆனா ஒரு டீச்சர் கிட்ட கேட்கும்போது மட்டும் அவனுக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்கு, அவன் நல்லா படிக்கிறான், அவன் எல்லாம் நல்லா பாடுவான், நல்லா ஸ்டோரி எல்லாம் சொல்லுவானே அப்படின்னு ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. எந்த ஒரு டீச்சருமே எந்த குழந்தையுமே நல்லா படிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா சொல்லியிருந்தீங்க நர்மதா, நல்லா இருந்துச்சு. இன்னும் இது போல நிறைய புக் ரிவ்யூ நீங்க பண்ணணும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ லட்சுமிமா. அடுத்தது ஹை ஸ்கூல் ஸ்டாஃப் எஸ் லட்சுமி மேம் பேசுறாங்க. நன்றி. நிறைய கதைகள்லாம் சொன்ன, நல்லா இருந்தது. எல்லா ஸ்டோரியுமே சூப்பரா இருந்தது. லாஸ்டா ஒண்ணு சொன்ன பாருமா, நிம்மதி எங்க இருக்குன்ட்டு, அது நிஜமாலுமே நிம்மதியா படுத்து நாகப்பாம்பு தலையில வச்சுட்டு படுத்துதான் சொன்ன பாரு, அந்த நாகப்பாம்பு அநேகமா அன்னைக்குதான் நிம்மதியா தூங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அது இவரு அந்த தூக்கத்துல கூட எப்படி இப்படி எல்லாம் பெறலாம், ஆனா அது கூட தெரியாம அதுவும் நிம்மதியா தூங்கி இருக்கு. அதுக்கு அன்னைக்குதான் 2 பேருமே நிம்மதி தேடி இருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய கதைகள் சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ லட்சுமி மேம். அடுத்தது நம்ம ஹைஸ்கூல்ல இருந்து நேதாஜி சார் வராங்க. நர்மதா மிஸ், நல்லா பேசுனீங்க. உண்மையவே வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னீங்க. பயத்துக்கு தோல்வியை கொடுத்துட்டு உங்க மன தைரியத்துக்கு வெற்றியை நீ கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இந்த நல்லா தெரியுது. ஏன்னா ஆரம்பத்துல நீங்க வரும்போது பயத்தோட தான் நீங்க வந்து உட்காந்து எப்படி பேசணும் அப்படின்னு தெரியலையே அப்படின்றது. உண்மையிலே 40 மினிட்ஸ் பேசியிருக்கீங்க. ஒரு வெற்றியை நீங்க நிச்சயமா இன்னைக்கு பெற்றுட்டீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். நல்லா பேசுனீங்க மிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையற்ற ஒப்பீடு. ஒவ்வொருவருக்கும் ஒரு குணாதிசயங்கள் இருக்கு. தேவையில்லாம இவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது. தேவையற்ற ஒப்பீடு வந்து நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாருக்கிட்டையும்
ஒரு குணாதிசயங்கள் இருக்கு அப்படின்ற விஷயத்த அழகா நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஒரு ராணுவ வீரர் வந்து இறந்த பிறகு அவரோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய அந்த டீச்சரோட இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் அவங்க வச்சிருந்தாங்க. கடைசியில அவங்க சார் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கதையை நீங்க அழகா சொல்லிருந்தீங்க. சோ ஆசிரியரோட மதிப்பு அங்கதான் வந்து ஒரு பெருமையை கொடுக்குது. சரியா? அந்த விஷயத்த அழகா நீங்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் இனிப்பு கசப்பு. இனிப்புன்ற வந்து நாக்குல தான் இருக்கும். சோ கசப்பான வார்த்தையும் நம்ம நாக்குல தான் வந்து பண்றோம். அந்த விஷயத்த நீங்க ஆட்டோட நாக்க வந்து வெட்டிட்டு வந்து ஒரு பையன் வந்து காட்டினா, சோ அதுல வந்து அர்த்தங்கள் இருக்கு. இனிப்பா பேசக்கூடிய வார்த்தைகளும் நாக்குல தான் இருக்கு. கசப்பா பேசக்கூடிய வார்த்தைகளும் நாக்குல தான் இருக்கு. நம்ம எப்படி அதை பயன்படுத்தணுமோ அதை உண்மையா பயன்படுத்தினா உண்மையாவே அந்த திருக்குறளோட நீங்க விளக்கும் போது நல்லா இருந்துச்சு மிஸ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் மனிதனோட மதிப்பு வேல்யூ சொன்னீங்க. உண்மையாவே மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நல்ல வேல்யூ தான். இறந்த பேருக்கு அந்த மனுஷனோட தலைக்கு கூட மதிப்பு கிடையாது அப்படின்ற விஷயத்த அழகா நீங்க சொன்னீங்க. சூப்பர், நல்லா பேசுனீங்க மிஸ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். அவங்க நல்லா பேசுனாங்களோ இல்லையா, நீங்க ரொம்ப நல்லா பேசிட்டீங்க சார். தேங்க்யூ. அடுத்தது சாந்தி மேம். அனைவருக்கும் வணக்கம். நர்மதா வந்து வெற்றிக்கான வழிவகைகள், அவ எப்பவுமே என்ன நினைப்பான்னா அடுத்தது நல்லா டெவலப் ஆகணும், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்ன்ற தாட் எப்பவுமே அவ மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவ சொன்ன விஷயம்தான், எதுனா தெரியலன்னா எப்படி பண்ணணும் அவங்களுடைய கோ ஸ்டாஃப் கிட்ட அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பா. அவங்க டென்ஷன் ஆனா கூட பரவாயில்ல, இவ போய் மறுபடியும் அவங்க கிட்ட கேட்டு கத்துப்பா. சோ வெற்றிக்கான பாதையில முதல் படி எடுத்து வச்சிருக்கா. அடுத்தடுத்த படிகள் சேவாலியால வச்சு நல்லா வருவோம். தேங்க்யூ. தேங்க்யூ சாந்தி மேம். சார் இங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சைட்லயும் கமெண்ட்ஸ் வந்துடுச்சு. முரளி சார், நீங்க உங்க கமெண்ட் சொல்லலாம் சார். இன்னும் ஒரு ஆள் கமெண்ட் வரலையா? இன்னும் ஒரு ஆள் கமெண்ட் வரலையான்னு சொன்னாங்க. கிளியரா கேக்குது சார். காஞ்சனா மேடம் எங்க போயிட்டாங்க? பின்னாடி இருக்காங்க சார். முன்னாடி வர சொல்லு. ஏன் நீ பயப்படுற அவனை கூப்பிடுறதுக்கு? சார் பயப்படல சார். சார் நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க சார். கேக்குதா சார்? ரெண்டா கேக்குதுமா? ரெண்டு காஞ்சனா கேக்குது. கேக்குதா சார்? கேக்குது. சார் உங்க கமெண்ட்ஸை கேட்டுட்டு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நர்மதாக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்களோட குழந்தைக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. இந்த ஸ்லாட் வந்து பண்ண வேண்டியது வேற ஒரு பர்சன். ஆனா அவரோட அந்த ஒரு டைட் ஷெட்யூல்ல இப்ப பண்ண முடியலன்றத வந்து இமீடியட்டா நாங்க மாத்தி கேட்ட உடனேயே குழந்தையோட ஹெல்த் இஷ்யூஸையும் மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாம நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸை பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க. இனிஷியலா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பதட்டம், பயம் அப்படி இருந்தது. ஏன்னா மைக்கு கொடுத்து கூட வாய்ஸ் வெளியிலேயே வரல. ஆனா அந்த ஃப்ளோ எடுக்க அப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே நல்லா நிறைய கதைகளோட இன்ட்ரெஸ்டிங்கா பேசினாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு விஷயம் இதுல சொல்லணும் அப்படின்னும் போது, கடைசியா நம்ம இந்த டிராவல் பண்ணும்போது வெயிட் தலையிலேயே வச்சு தூக்கிட்டு போற அந்த ஒரு ஸ்டோரி ஒண்ணு சொன்னாங்க. இந்த உதாரணம் வந்து ரொம்ப அழகா ரமண மகரிஷியும் அவரோட வாசகங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா, எங்க போகணும் அப்படின்ற இடத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு ஏறி உட்காந்துட்டோம்னா அங்க போய் சேர்ந்துருவோம். ஆனா நம்ம வெயிட்டை நம்ம தூக்கி வச்சுட்டே நம்ம வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டாலே நம்ம நிம்மதியா போய் டிராவல் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போறோம், நம்ம தான் எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்ற அந்த ஒரு நினைப்போடையே, நம்ம ஒரு தன்முனைப்போடையே ஒவ்வொரு வேலையும் செய்யறதுனால, நான் தான் நினைச்சிட்டே அதை செய்யறதுனாலதான் நமக்கு வந்து அந்த பேர்டன் இருந்துட்டே இருக்கு. சோ அதெல்லாம் இல்லாம நம்ம டிராவலை ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, அந்த வெயிட் எல்லாம் நீங்க இறக்கி வச்சுட்டு டிராவலை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாரு. சோ இவங்க சொன்ன அந்த ஒரு விஷயமும் நல்லா அதுல சிங்க் ஆச்சு. எல்லாமே நம்ம தான் பண்றோம் அப்படின்ற ஒரு தாட்டோட மைண்ட்ல எல்லா வெயிட்டையும் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா ஹாப்பியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை தான் ரெகுலரா நம்ம ஒவ்வொரு வீக்கும் பேசுறோம். ஆனா இது எல்லாமே வந்து புதுசா இந்த வாரம் கேட்ட ஒரு விஷயம் அப்படின்றது இல்லை. இருந்தாலும் எல்லாருக்கும் நினைவூட்டுற விதமா அது அமையறதுங்கிறது வந்து ஒரு நல்ல புத்துணர்ச்சியை தர விதமா இருக்கு. வாழ்த்துக்கள் நர்மதா. சார் உங்க கமெண்ட் சொல்லுங்க சார்.
வணக்கம். இது காஞ்சனா மேடம் வந்து வேற ஒரு நபர்னு சொன்னாங்க. நான் சொல்லிடுறேன் யார் நபர்னு. அது கிங்ஸ்டன் சார். இன்னைக்கு பேசியிருக்க வேண்டியது கிங்ஸ்டன் சார். அவர் வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல் முடியாதுன்ட்டாரு. அவர் முடியாதுன்னு சொன்னது 2 நாள் முன்னாடி தான் சொல்லியிருக்காரு. அந்த 2 நாள் முன்னாடி தான் அவங்க நர்மதா கிட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. நர்மதா ஒத்துட்டு வந்திருக்காங்க. அதனால ஷார்ட் நோட்டீஸ்ல கொடுத்து வந்திருக்காங்க. நம்ம அபிராமி பேசும்போது சொல்றா, நீங்க புது ஸ்டாஃப், நாங்கெல்லாம் பழைய ஸ்டாஃப், நாங்கெல்லாம் பழைய ஸ்டாஃப்லாம் நல்லா பேசுவோம், புது ஸ்டாஃப் நல்லா பேசினா தெரியலன்னா கிளப்பி விட்டா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பழசு புதுசு எல்லாம் எல்லாம் ஒண்ணுதான். அதனால வந்து இன்னைக்கு நர்மதா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் மாதிரி தான் நல்லா பேசினாங்க. நல்ல வாழ்த்துக்கள் நர்மதா. நல்லா அருமையா பேசினீங்க. ரொம்ப தெளிவான உச்சரிப்பு, தெளிவான பேச்சு, கரெக்டா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு போனீங்க. ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து 40 நிமிஷம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். அதனால நீங்க கரெக்டா வந்து 40 நிமிஷத்துல வந்து என்ன சொல்லணுமோ சொல்லி முடிக்கிற மாதிரி நீங்க வந்திருக்கணும். இப்போ வந்து உங்களை வந்து போறோம் 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு நிறுத்துறாங்க, அந்த மாதிரி ஆகக்கூடாது. கரெக்டா? அது ஒண்ணு மட்டும் பாத்துக்கோங்க. உங்களுக்கு 40 மினிட்ஸ் டைம் புக் ரிவ்யூ பண்றவங்க எல்லாருமே சில பேர் என்ன பண்றாங்க 10 நிமிஷத்துலயே முடிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க படிக்கவே இல்லை. புக்கு சும்மா முதல் 2 பக்கம் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க புக் ரிவ்யூக்கு. அவ்வளவுதான் சரக்கு இருக்கு. 10 மினிட்ஸ்லயே முடிஞ்சு போச்சுன்றாங்க. இன்னும் சில பேர் 1 மணி நேரம் ஆனாலும் அவங்களால முடிக்க முடியல. ஸோ அந்த ஒரு டைம் எப்படி பிளான் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். 40 நிமிஷம் இருந்தா முதல் 5 நிமிஷம் அதை சொல்ல போறேன், அடுத்த 10 நிமிஷம் அதை சொல்ல போறேன், அடுத்த 10 நிமிஷம் அதை சொல்ல போறேன். அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு மனசுல ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு அதுபடிதான் போறோமான்னு நம்ம வந்து செக் பண்ணிட்டே வந்தோம்னாக்கா அந்த 40 மினிட்ஸ்ல நீங்களே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்து முடிச்சிருப்பீங்க. இப்போ உங்க பேச்சுல என்னாச்சுன்னு சொன்னாக்கா முடிக்கும் போது இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகேப் பண்ணணும். உங்களுக்கு பிஎட்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிஎட் தான் நீங்க? இல்ல சார், பிஎஸ்சி. சரி, பரவாயில்ல. பிஎட்ல சொல்லி தராங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் படிச்சது இல்லை பிஎட். பிஎட்ல வந்து ஒரு கிளாஸ் 40 நிமிஷம் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதுக்குள்ள போறோம், சப்ஜெக்ட்குள்ள போறோம். அது முடியும் போது கடைசி 5 நிமிஷம் இன்னைக்கு இதுதான் பேசினோம், இன்னைக்கு இதுதான் பாடம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரீகேப் பண்ணி சொல்லணும். சொல்லி அப்படி பண்ணாதான் அது கரெக்டா முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. அது பண்ணா சரியா இருக்கும். கரெக்டா மனசுல நிக்கும். திருப்பி அவரோட ரீகேப் பண்ண சொன்னாக்கா அது பண்ண டைம் இல்லை இல்லையா? 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு நிறுத்துங்கன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி கரெக்டா கொண்டு போயிட்டீங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா வேற ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையில்லை. நல்லா தான் இருக்கு பேசுறது எல்லாமே. சொன்ன கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்ல கருத்துக்கள். இது வந்து புத்தகமே வந்து கதைகள் வடிவமா இருக்கு அப்படின்றது நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. எல்லாம் 2-3 பேர் ஃபீட்பேக் சொல்லும்போது சொன்னாங்க, எல்லாம் குழந்தைங்க மாதிரி நாங்க கதை கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்றாங்க. கதை கேட்டவே ஜாலியா இருக்கு இல்லையா? நிறைய புக் ரிவ்யூ பண்ணியாச்சு. சேவாலயம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து புக் ரிவ்யூயா பண்ணிட்டே இருக்கோம், கதை கதையா கேட்டுட்டே இருக்கோம். இந்த கதையெல்லாம் எப்ப நடைமுறைப்படுத்த போகிறோம் அதுதான் நம்ம ரொம்ப யோசிக்கணும். வார வாரம் கேட்கிற விஷயங்கள் அதுல நம்ம ஏதாவது 1-2 பாயிண்ட் இதை நம்ம செய்வோம். நீ நிறைய நல்லா ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நிறைய திறமை இருக்கு. ஒரு திறமை தான் மட்டும் இல்ல, பலவிதமான திறமைகள் இருக்கு. எல்லா திறமையும் பயன்படுத்தணும். எல்லா திறமையும் பயன்படுத்தணும்ன்றதான் முதல் கதையில ஆரம்பிச்சாங்க அவங்க. 2வது வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்தும் போது ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது, மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிதான், அதுக்கு பயப்படாதீங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா திறமையும் என்கிட்ட இருக்கு, இருந்தாலும் என்கிட்ட எனக்கு தெரியாத 1-2 இருக்கலாம். அது தெரியாது இருந்தா அதுக்காக நம்ம வந்து முடங்கிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தெரிஞ்சவங்க இருக்காங்க, வேற ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எப்படி பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கோர்வையா போயிட்டே இருந்தது ஒரு ஸ்டோரியா. ஸோ இதுல வந்து இன்னைக்கு கேட்டவங்க எல்லாருமே வெறும் கதை கேட்டோம், கதை நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த கதைகள் இருந்து ஏதாவது 1-2 பாயிண்ட் இன்னைக்கு நீங்க இனிமே நான் இதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு வாரம் வந்து ஒரு ட்ராக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கேட்டதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோமா அப்படி கொஞ்சம் பண்ணோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய செல்ஃப், அது புக் எல்லாமே நம்ம தான் சொல்றோம், சுய முன்னேற்ற புத்தகங்கள், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்கு மட்டும்தான் எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இதனுடைய ரிசல்ட். இப்படிதான் வரணும் நமக்கு. கதை கேட்டு போறது மட்டும் கிடையாதுன்றதை கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. கதை கேட்க நல்லா இருக்கு. நம்மளும் குழந்தைங்க மாதிரி கதை கேட்டுனே இருக்கலாம். ஆனா குழந்தைங்க கூட நிறைய கதையெல்லாம் கேட்டு அது இம்ப்ரூவ் ஆகுது. அந்த கதையில இருக்க விஷயத்தை புரிஞ்சுட்டு இம்ப்ரூவ் ஆகுது. அந்த மாதிரி நம்மளும் எப்படி இம்ப்ரூவ் ஆகணுன்றதை பார்க்கணும்.
அதை மட்டும் கொஞ்சம் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. நர்மதை வெள்ளம் போல போச்சு இன்னைக்கு. பிரமாதமா இருந்தது. நன்றி. அப்பா இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா. ஏன்னா அவங்க நியூ ஸ்டாஃப்னால அவங்களோட டீச்சிங்வே எனக்கு தெரியாது. அததான் நாங்க சொல்ல வந்தேன். பழசு புதுசுன்றதுக்காக சொல்ல வரல. சரி நீ ரொம்ப பழைய ஸ்டாஃப், நீ நல்லா பேசுவ நீ. அனைவருக்கும் நன்றி. இப்ப சார் சொன்ன மாதிரி சார் எல்லாரும் விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருமே கதையை கேட்கறதோடு மட்டும் இல்லாம அந்த கதையை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னுட்டு நம்முடைய நம்முடைய சேவாலய ஊழியர்கள் அனைவரும் கதையை கேட்டதோடு மட்டும் இல்லாம அதை நடைமுறைப்படுத்தவும் முனையணும் அப்படின்னுட்டு இந்த ஒரு அழகான ஒரு தருணத்துல இந்த ஒரு புத்தக அறிமுக கூட்டத்துல பேசின நர்மதா மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் சேவாலயம் சார்பாக. அவங்க வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க மேம். தேங்க்யூ டு ஆல்.